வணக்கம் மக்களே! நம்ம இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, 2029ல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற புதுவிதமான தகவல் வெளியாகி இருக்குது. அத பத்தி டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல யாராச்சும் புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ருங்க. 2029ல நாடாளுமன்ற தேர்தலையும், மாநில சட்டமன்ற தேர்தலையும் ஒரே நேரத்துல நடத்துறதுக்கு ஒரு திட்டத்த அமல்படுத்த போறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அதாவது தமிழகத்துல மொத்தம் எத்தன நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குன்னா 39. அதேபோல சட்டமன்ற தொகுதிகள் எத்தன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 234. அது இல்லாம நாடு முழுவதும் எத்தன நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குன்னா 543. அதேபோல சட்டமன்ற தொகுதிகள் எத்தன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4123. இவங்க இத எல்லாத்தையும் நடத்தி, முடிச்சு நம்மளுக்கு ரிசல்ட்ட சொல்லுவாய்ங்க. முதல்ல இத எதுக்கு பண்றாய்ங்கன்னா, தேர்தல் செலவ கம்மி பண்றதுக்கும், தேர்தல் நிர்வாகி பணியாளர்களுக்கு தடையில்லாம வேலை நடக்கிறதுக்கோசமும், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்த அவங்க செயல்படுத்த ட்ரை பண்றாங்க. அதாவது இந்த யோசனைய 2024லயே நம்ம நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுல ஆல்ரெடி முன் வச்சுட்டாய்ங்க. அதுக்கான ஒரு பரிசீலமைப்பு தான் இப்ப நடந்துட்டு இருக்காம். அது 2029ல வர வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த திட்டத்த 2029 ஆண்டு தேர்தலில் அமல்படுத்த வாய்ப்புள்ளதாக கூட்டுக்குழு தலைவர் பி.பி. சௌத்ரி சொல்றாரு. அப்படி இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் 2026ல ஆட்சிக்கு வந்த தமிழக அரசு போல சில மாநில அரசு பதவிக்காலம் 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முடிஞ்சிடும்ன்றத முடிச்சு விட்டு போயிட்டாய்ங்க. இதனால தமிழகத்துல இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்க டிவிகேவோட அரசு பதவி காலம் எத்தனை ஆண்டுன்னு கேட்டீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ளேயே தான் இருக்குன்றத சுத்தி காட்டப்படுது. இப்போ ஏஞ்சிருக்கிற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆனா பாஜக ஆட்சியில இல்லாத பல மாநில கட்சிகள் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அதாவது இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்டே என்னன்னு கேட்டீங்கன்னா 1952ல இருந்து 1967 வரை நாடாளுமன்றமும் மாநில சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்துல நடத்திருக்கிறதா ரெக்கார்டு இருக்கு. இது எல்லாமே ஓகே. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கப்படுற ஒரே கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதனால பாதிக்கப்படுறது பொலிட்டிஷியன்ஸா, பப்ளிக்கா? சரி, ஓகே மக்களே, இந்த கேள்விக்கான பதில நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இந்த மாதிரி டெய்லி இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க.